ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நுரை பொங்கி ஓடும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாஸ்கர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் குறிப்பாக 3வது நாளாக ரசாயன நுரை பொங்கி செல்கிறது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு பெங்களூரு பெருநகரில் கழிவுநீர் கலந்து ஆற்றங்கரையோரமாக உள்ள தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுநீர் கலந்து வருவதால் அதிகப்படியான ரசாயன நுரை பொங்கி இந்த நீரில் கலந்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் கொடியாலம் சிற்றணை மூலம் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர் வருகிறது. மேலும் நீரில் அதிகப்படியான ரசாயன கழிவு நீர் கலப்பு காரணமாக 3வது நாளாக அதிக அளவில் ரசாயன நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. மேலும் பாசனத்திற்காக திறக்கப்படும் கால்வாய்களில் பல அடி உயரத்திற்கு ரசாயன நுரை மலை போல தேங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அணைக்கு நீர்வரத்து கன அடி 290 கன அடியாக வரத்து இருந்த போதிலும் அது அப்படியே திறந்து விடப்படுகிறது. இருப்பினும் இந்த நீர் எந்த பயன்பாட்டிற்கும் அதாவது எந்த உபயோகத்திற்கும் பயன்படுவதில்லை என்பது விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.